Hi guys, Juggis வீட்ல இன்னைக்கு சூப்பரான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுமே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சங்கரா மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு மண் சட்டியில பியூர் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யறப்போ மனமா இருக்கும், குழம்பும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான கடுகு, கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. ஏன்னா நல்லா பியூரா இருக்கிறதுனால நல்லா நுர வருது. அப்படி இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பியூர் நல்லெண்ணெய் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சமா பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி செய்யறப்ப தாளிக்கிறப்ப நல்ல ஸ்மெல் வரும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறப்போ இது கூட 3 தக்காளி பொடிசா கட் பண்ணியிருக்கேன். அதையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் அது வீடியோல காட்டல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம புளியை ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு கையளவு எடுத்து அதை நம்ம ஊற வச்சிருந்தோம். அந்த லெமன் தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு மாதிரி மிளகாத்தூளுக்கு காரம் இருக்கும். ஸோ எனக்கு 3 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்குனால நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம், கட்டி கட்டியா இல்லாத மாதிரி. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க வைக்கத்தான் வேலை. அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு நல்லாவே ஒரு திக்காவே வந்துடுச்சு. நல்லாவே குழம்பு வெந்துருச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட நான் டேஸ்ட்டுக்கு மாங்காய் ஆட் பண்ணுறேன். சங்கரா மீன் குழம்புக்கு மாங்காய் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு மீனுக்கு ஒரு காய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதேமாதிரி சங்கரா மீனுக்கு இந்த மாங்காய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ மாங்காய் போட்டு அதுவும் ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த மீன் ஆட் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சங்கரா மீனை போடுறப்ப பார்த்து போடணும், உடையாத மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று. அவ்வளோதான். நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மீன் ஆட் பண்ணிட்டு இதுவும் ஒரு கொதி வந்தோடனே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், மீன் உடைஞ்சிடும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். மீன் டக்குன்னு வெந்துடும். லைட்டாக அந்த முழுகிற அளவுக்கு லைட்டாக ஸ்பூன் வச்சு கரண்டி வச்சு கலரி விட்டுக்கோங்க. ரொம்ப உடைச்சிடக்கூடாது. அவ்வளோதான். நம்மளுக்கு இது ஒரு கொதி வந்துச்சு. சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.